Now, I invite our Honorable Chief Guest, Dr. M.J. Xavier, Chief Executive Officer, DFT Group of Institutions, to deliver the Graduation Day Address. Please, sir. Respected guest of honor, Mr. Chandrasekharan, Father Siju, Father Xavier Manoj, other fathers and sisters, respected principal, dean, academic director, HODs, faculty, invitees, guests, dear parents, students and my dear graduates. I'm really grateful to the management for giving me this opportunity to deliver the keynote address in this graduation day. Looking at your faces, because I know a little bit of mind reading, I can understand what is going on in your mind. I'm only reminded of a Sardarji joke. ஒரு சர்தார்ஜி ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டு பெரிய ட்ரெயின், லாங் ட்ரெயின். அப்போது அது ஒரு ஸ்டேஷனில் நிற்கும் போதும் இவரோட பிளாட்ஃபார்ம் வந்து இவருடைய கம்பார்ட்மெண்ட் பிளாட்ஃபார்முக்கு வெளியே நிற்குமா. ஸோ அவருக்கு பசி ஒன்றும் வாங்கி சாப்பிட முடியல. கீரை இறங்கி போகணும்னா அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடும். அப்படி போயிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஸ்டேஷன் வந்துச்சு. அப்போ அவர் நினச்சார், சரி இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன நினச்சிங்க? அவர் போய் சாப்பிட்லான்னு நினச்சிருப்பார்ல? இல்லை, நேராக போய் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்கு போனார். போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் கொடுங்கன்னார். என்ன கம்ப்ளைண்ட்டு? 2 கம்ப்ளைண்ட் எழுதினார். ஒன்று என்ன எழுதினார்னா, ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் தேர் ஷுட் பி நோ லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இன் எனி ட்ரெயின்ஸ். இதுதான் முதல் கம்ப்ளைண்ட்டு. ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு, இஃப் அட் ஆல் தேர் இஸ் அ லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இட் ஷுட் பி இன் த மிடில் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு எழுதினாராம். நீங்களாம் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி கான்வகேஷன்லாம் வச்சாக்க, இந்த ரிப்போர்ட் படிக்கிறது, ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூட்டியாந்து பேச வைக்கிறது, இதெல்லாம் ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் டிகிரியை கொடுத்துட்டு அப்புறமா ஏதோ பேசுங்க ஐயா, நாங்கள் போகிறோம், அதான மனசில் ஓடுது. எனிவே, இவ்வளோ நாள் எத்தனையோ லெக்சர் தாங்கிட்டீங்க, வேறு வழி இல்லை, தப்பிச்சு ஓட முடியாது. ஏன்னா அவங்க ஃபேக்கல்ட்டிலாம் சுற்றி இருக்காங்க, அசைய முடியாது. அதுவும் ஜெயக்குமார் சார் பயங்கர டைட்டு, பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுருக்காரு. ஸோ யூ நோ ஆப்ஷன் பட் டு லிசன் டு அவர் ஸ்பீச்சஸ், ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ ஷேர் சம் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்சஸ். எனக்கு வாட் எவர் ஐ ஒர்க் ஃபார் மீ, அதேபடி நீங்கள் வாழணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் சர்டன்லி ஐ எம் ஷுர் இட் மே பி ஆஃப் யூஸ் டு யூ. இப்போ நான் எதுக்காக, வை டு ஐ லைக் டு கம் டு கோயம்புத்தூர் அப்படின்னாக்கா, தெர் ஆர் செவரல் ரீசன்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டடிட் இன் CIT. அது அந்த காலம் 50 years பேக். ஐ வாஸ் a student of CIT. I did chemical engineering there. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, I got married. My wife is from Coimbatore. So I had to come very often. So almost once in a year I used to come here. Subsequently, அந்த இது குறையும் போது I became principal of Karunya Institute of Technology, 96 to 98. Again I kept coming. அப்புறம் மோஸ்ட் ரீசென்ட்லி 2015 to 17 I was the vice chancellor of Karunya University. I kept coming again and again. What I see is that the city has changed a lot. Change means unbelievable kind of a change. இப்போ நாங்களாம் படிக்கும்போது மொத்தத்திலே அந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 10 ஆட்டோ இருக்கும், அவ்வளோதான். என்டையர் சிட்டிக்கே அவ்வளோதான் ஆட்டோ இருக்கும். ஒரு நாள் நைட்டில் ஏர்லி மார்னிங் ஐ கேம் பை தி ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். அது 4 மணிக்கு வந்துடும். இங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு CITக்கு போனேன். அப்போ வந்து 5 ரூபா டு கோ டு பீளமேடு அண்ட் பியாண்ட். அண்ட் அங்கே கொண்டு இறக்கி விட்டால் என் பையில் வந்து ஒரு 100 ரூபா நோட்டு தான் இருக்குது. 5 ரூபா வாடகை. என்னங்கண்ணா, இந்நேரத்தில் யாருங்க சில்லறை தருவாங்க? ஒன்றும் இருக்காதுங்க. ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே போய் 2-3 ரூமை தட்டி பார்த்தேன். எல்லாம் தூங்குறாங்க. ஒருத்தர் கூட நோபடி வாஸ் ரெடி டு வேக்கப். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வந்து சேரலை, வெக்கேஷன் முடிஞ்சு.
ஸோ ஐ வெண்ட் அண்ட் டோல்ட் him கிடைக்கலையே, பரவாயில்லைங்கண்ணா அந்த பக்கம் வரும்போது கொடுங்கண்ணா. அண்ட் he went away. Can you believe, this is the kind of a Coimbatore I have seen. அதுக்கப்புறம் சேம் ஈவினிங் ஐ சேஞ்ச் இட் அண்ட் தென் வெண்ட் தேர். 10 ஆட்டோக்காரங்க தானே தேடி பிடிச்சி அவர் கையில் கொண்டு போய் 5 ரூபாய் கொடுத்தேன். ஏன்னு இதுக்கோஸ்கரமாக வந்தீங்க, அப்புறமா கொடுத்துருக்கலாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பர்ஸை கவனம் இல்லாமல் டவுன் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவான். கம்ப்ளீட் சேஞ்ச், ரைட்? அண்ட் ஆட்டோ ஃபெலோஸ் தே லூட் யூ லைக் எனிதிங். எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க, அந்த அளவுக்கு மாற்றம். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பில்டிங்ஸ் ஹவ் கம், லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஹவ் கம். இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் மூடி இருக்குது, ரைட்? இப்போ நான் வரும்போது நேற்று ஏர்போர்ட்லேருந்து அஃப்கோர்ஸ் ஐ பாஸ்ட் வயா சிஐடி வரும்போது ஒரு சிலிப்பு, நம்ம கல்லூரிங்கிற ஒரு உணர்வு. அதை தாண்டி அப்படியே அந்த லக்ஷ்மி மில்ஸ் கிட்ட வரும்போது ஒரு விதமான ஒரு சோகம். ஆகா, எவ்வளோ பெரிய மில்லு, இன்றைக்கி அது வந்து லூலு மால் ஆயிடுச்சு, ரைட்? அண்டு குளம் இருந்த இடத்துலலாம் இன்றைக்கி பெரிய பெரிய மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ மாற்றம் அப்படிங்கிறது தான் வந்து மாறாதது. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள், லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ், எவ்ரி ஆஸ்பெக்ட் இட் இஸ் சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியே வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது வீட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த போஸ்ட் கார்டு தான். அதில் தான் அப்பா நான் நலமாக இருக்கிறேன், அடுத்து எனக்கு செலவுக்கு பணம் அனுப்புவோம். இதை தவிர என்ன கேட்க போகிறோம் அப்பாட்ட? பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ கொடுக்குனாங்க அவங்க பிள்ளைங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, அப்பாடா முடிச்சிட்டாங்க, இதோட முடிச்சுக்கோங்க, என்ன படிக்க போகிறேன்னு சொல்லி திரும்பவும் பேரண்ட்ஸை போய் தொல்லை பண்ணாதீங்க. ஸோ அப்படி இருந்த உலகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 93ல் யூகேயில் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். யூகேயில் ஒரு யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணும்போது வீட்டுக்கு பேசணும், பையன்கிட்ட பேசணும், ஒய்ஃப்கிட்ட பேசணும். ஆனால் அப்படியே அந்த மீட்ரு அப்படி வேகமாக ஓடும். 5 பவுண்டு 10 பவுண்டு ஓடிடும். 10 பவுண்டு அந்த காலத்தில் ஒரு பவுண்டு வந்து 50 ரூபா, பணம் பறக்கும். ஸோ யூ ஆர் ஸோ ஸ்கேர்டு. 2 வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருவோம். அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. திருப்பி 99ல் ஐ வாஸ் இன் யூஎஸ்ஏல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்துருச்சு. நினச்ச நேரம் இங்கேருந்து அடிக்கிறது, அங்கேருந்து என் ஒய்ஃபுக்கு டைம் தெரியாமல் நைட்டு 1 மணி 2 மணிக்கு அடித்து எழுப்பி விடுவாங்க. இதெல்லாம் சாதாரணமாகிடுச்சு. இன்றைக்கி எங்கேனாலும் யூ ஆர் ஏபிள் டு டூ வாட்ஸ்அப் கால் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஸோ இது மாதிரி தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். இந்த மாதிரி ஒரு சேஞ்சிங் சுச்சுவேஷனில் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இன்றைக்கி ஐடியில் ஒரு காலத்தில் ஒவ்வொன்று சம்பாதிச்சிருந்தாலும் பாதி பேர் தே டோன்ட் ஹேவ் ஜாப்ஸ், தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ், தேர் லூசிங் மணி, லூசிங் ஜாப்ஸ், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு டூ கான்ஸ்டன்ட் லேர்னிங். ஆகா படித்து முடிச்சிட்டோம், இனிமேல் இந்த புஸ்தகத்தை தொடர்றது, இந்த படிக்கிறது, இந்த கெட்ட பழக்கம்லாம் வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இனிமேல் தான் படிக்க போகிறீங்க. யுவர் லேர்னிங் பிகின்ஸ் ஃப்ரம் டுடே. இனிமேல் தான் நிறையா படிக்கணும். See, as long as you keep learning, you will be relevant. The day you stop learning, you will be thrown out of the industries. Nobody will touch you. Continuous learning, continuous skill upgradation. So, ஒரு lesson that I learned when I was in CIT இதுதான். அது வந்து எப்படியோ தெரியாது. அந்த CIT-யோட கல்ச்சர் என்னன்னா, all of us used to learn all kinds of things, not necessarily the subject. அப்போல்லாம் எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்படியே இந்த மார்க்சிசம், அந்த ஏங்கல்ஸோட புக்ஸு, மார்க்ஸோட புக்ஸு, டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் இதெல்லாம் படித்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இன்டலெக்சுவல் டிஸ்கஷன் ஆன் கம்யூனிசம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, பகவத்கீதா, அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுவோம். இதெல்லாம் எங்கே நடக்கும்ன்றீங்க? காலேஜ் நடக்காது. அங்கேருந்து மணிஸ் பேக்கரின்னு ஒன்று இருக்குது ஹோப் காலேஜில். சாயந்தரமாக அப்படியே நைட்டு டின்னருக்கு அப்புறம் அங்கே வந்து உட்காந்தா விடிய காலம் 3 மணி வரைக்கும் அங்கே உட்காந்து டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுக்கிட்டு we used to discuss. ஆனால் அதுதான் இன்றைக்கி வந்து என்னை வந்து இட் ஹஸ் மேட் மீ வாட் ஐ ஆம். ஐ வாஸ் மேட் டு திங்க், ஐ குட் ரிஃப்ளெக்ட் ஆன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சோம்.
அந்த மாதிரி ஒரு திங்கிங் காலேஜ். ஐ வில் நாட் சே அபவுட் த பிஹெச்சி ஃபார் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போல்லாம் வந்து 3 காலேஜ் தான், பிஹெச்சி, சிஐடி, ஜிசிடி 3 தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 3லேயும் இந்த ஒரு காலேஜ் மட்டும் ஐ வாஸ் ரியலி ஃபார்ச்சுனேட் தட் வி ஹேட் ஸ்டூடெண்ட்ஸ் who were all self-starters, who were willing to learn on their own. Whereas பிஹெச்சியில் ஸ்பூன் ஃபீடிங், அவங்கள படிக்க வச்சுருவாங்க. இங்கே அப்படி கிடையாது, we learned. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து we are successful. சிஐடியில் இருக்க படித்த most of the students, they are all in top positions. Okay, so first lesson what I learned is learn, unlearn, relearn. ஒரு காலத்தில் கம்யூனிசம் தான் கரெக்டுன்னு நினச்சேன். அடுத்த ஸ்டேஜில் கடவுள் தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் போகும்போது இல்லை வெல்த் கிரியேஷன் ஃபார் பீப்புள். எம்பிஏ நான் வந்து ஐஏஎம் கல்கட்டாவில் போய் படிக்கும்போது தான் ஐ ரியலைஸ், ஓ மை காட், இட்ஸ் நாட் கம்யூனிசம் தட் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். கம்யூனிசத்தில் இருக்கிற வெல்த்தை யாருக்கு பிரித்து கொடுக்குறதுன்னு பார்க்குறோம். ஆனால் மேனேஜ்மெண்ட் போனப்போ தான் ஐ ரியலைஸ் எப்படி அந்த வெல்த்தை பெருசாக்க முடியும். ஹவு டு யூ எக்ஸ்பேண்ட் த பை ஸோ தட் எவ்ரிபடி ஹேஸ் குட் லைஃப். அப்போது வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கான்ஸ்டன்ட் சேஞ்ச், லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் நான் வரும்பொழுது இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் மை சாய்ஸ். எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டர், அந்த 12th மார்க்கு அப்போ வந்து பியூசின்னுவாங்க. அதை பார்த்த உடனே அவருடைய கலீக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஓ மை காட், இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு உங்கள் பையன், உடனே இன்ஜினியரிங்கில் சேருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்லப் பண்ணி நான் ஊரில் வில்லேஜில் உட்காந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்பாவே கையெழுத்து போட்டு அப்பாவே அனுப்பிட்டார். தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு இன்ஜினியரிங். ஸோ ஐ நெவர் லைக் த சப்ஜெக்ட், ஆனால் ஐ நெவர் ஃபெயில்டு இன் எனி சப்ஜெக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபெயில் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா கப்பு வாங்குறதுன்னுவாங்க. ஐ டோன்ட் நோ வாட் யூ சே நவ். ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் நான் வந்து இன்டகிரேட்டட் அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் பரீட்சை நடக்கும். 12 சப்ஜெக்ட், 13 சப்ஜெக்ட், இயர் 2 ஏப்ரலில் எழுதுவோம். ஏப்ரலில் ஃபெயில் ஆனால் செப்டம்பரில் எழுதுவாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 சப்ஜெக்ட் டைம் டேபிள் வந்த பிறகு தான் படிக்க ஆரம்பிப்பான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் படிப்பான், செகண்டை விட்டுருவான், தேர்ட் படிப்பான், ஃபோர்த்தை விட்டுருவான். இந்த மாதிரி ஆல்டர்னேட் சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இந்த ஆல்டர்னேட் சப்ஜெக்ட்ஸை செப்டம்பரில் எழுதுவாங்க. பட் ஐ கிளியர்ட் எவ்ரி திங். ஆனால் ஒன்லி ப்ராப்ளம் வாஸ் தட் என்னோடய மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 80 இருக்கும், அடுத்ததில் 40 இருக்கும், அடுத்தது 90 இருக்கும், இங்கே வந்து 45 இருக்கும். Ups and downs, inconsistency. Of course, எங்கள் காலேஜிலே வந்து there were a few students who were extremely consistent. அப்படியே எல்லாம் 80 இருக்கும், முத்தாக வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் they got jobs, they went into chemical industry. ஆனால் இந்த இன்கன்சிஸ்டன்சிங்கிறது in my life I have seen it throughout. எனக்கு பிடிச்சா படிப்பேன், பிடிக்கலையா I will not spend much time on the subject. பாஸ் பண்ணால் போதும். That's how I used to clear. In fact, after my marriage, the first place I took my wife is to the Mani's cafe. அங்கே போய் சொன்னேன், இங்கே தான் நான் படித்தேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இங்கே சிஐடியில் படித்தேன். இல்லை, இங்கே தான் முக்கால்வாசி நேரம் இருந்தேன், இதுதான் என்னோடய இடம். அப்போ மணி அப்போ உயிரோடு இருக்கிறார். அவர் வந்துட்டு என் ஒய்ஃபுக்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு சொன்னார், ஐயோ உங்கள் வீட்டுக்காரரா அபாரம், அவர் வந்து அவர் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. என்ன மணி, நான் காலேஜுக்கே போகல, என்ன எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு கப்பு கூட வாங்கினதே இல்லை. வித்தவுட் கெட்டிங் அரியர்ஸ் யூ கிளியர்ட் 5 years. தோஸ் டேஸ் இட் வாஸ் a 5-year course, ரைட்? ஆனால் இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. ஸோ ஈவன் வென் ஐ ஜாயின்ட் ஐஏஎம் கல்கட்டா, என்னோடய கிரேட் ஷீட் அகெயின் இப்படி தான் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, யூ பிகம் குட் மேனேஜர்ஸ், குட் லீடர்ஸ். யூ நோ ஹவு டு மேனேஜ் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க நினைக்கிறேன் என்ன மாதிரி. ஆனால் அந்த நல்லா படித்தவங்க தே ஆர் ஆல்சோ டூயிங் வெல். ஒருத்தர் ஸ்பிக்கில் சேர்ந்தான், ஒருத்தர் எஃப்ஏசியில் சேர்ந்தான். தே ஆல் வெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். Whereas I went to IIM, finished and then came back and joined SPIC. When I joined SPIC, என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு அவனோட ஒரு 2 லெவல் above I joined because of my inconsistency. Inconsistency is not bad. ஏன் inconsistency வருதுன்னா, you try lot of things and you fail. Failure is not bad. Not trying is very bad, right? So consistency is a virtue of an ass, but inconsistency that makes you more knowledgeable, more experienced. அதனால when I was IIM director, அப்போ என்ன பண்ணேன்னா
ஸ்டூடெண்ட் செலெக்ஷனுக்கே வந்து ஐ செட் செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்கன்சிஸ்டன்ட். அந்த மாதிரி பார்த்தே எடுத்தோம். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அண்டர் கிராஜுவேட்டில் செகண்ட் கிளாஸ் வாங்கியிருக்கிறான். அவனை வந்து ஐ ஹவ் செலக்டட் பிகாஸ் ஹி ஹேட் த ஆப்டிடியூட். அந்த பையன் என்ன ஆனான்னா ஹி டிட் வெரி வெல். ஹி ஜாயின் ரிசர்வ் பேங்க். அதுக்கப்புறம் ஹி வாஸ் செலக்டட் ஃபார் MIT. அங்கே போய் படிச்சுட்டு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து நவ் ஹி இஸ் அட்வைசர் டு யோகி ஆதித்யநாத். அந்த அளவுக்கு he was able to grow. So many times we don't accept inconsistency, but inconsistency is really good. So please don't actually put down people who are inconsistent. You know, they have a lot of things with them. So இப்போ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். What is the first point? தூங்கிட்டீங்க. அதான் இந்த விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பேன் நான் அப்பா யாருன்னா சித்தப்பான். ஓகே. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன். ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன? பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கீங்களா? பயப்படுறாங்க. சரி, பயப்படாதீங்க. இட்ஸ் நைஸ் மேன். ரைட். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன்? இன்கன்சிஸ்டன்சி இஸ் நாட் பேட். ரைட். திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஓகே. அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, ஃபாலோ யுவர் பேஷன். 3வது பாயிண்ட்டு ஃபாலோ யுவர் பேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா, இப்போ என்ஜினியரிங் படித்த வரைக்கும் ஐ வாஸ் நாட் வெரி மச் த்ரில். ஏன்னா தட் வாஸ் நாட் மை பேஷன் ஏரியா. ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்தாங்க. when I went to IIM, my life completely flourished because I like the subjects. I am a people oriented person, so I love studying psychology. I love managing people. I love transforming organizations. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது அப்போ யூ ஷுட் ரியலி ஃபாலோ வாட் ரியலி சப்போர்ட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இங்கே இருப்பீங்க, சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஐ வாண்ட் டு கெட் இன் டு யூ பிகம் அ யூடியூபர். போடுங்க. there is nothing wrong in that. See, the problem is today opportunities are many. இப்போ நாங்கள் படிக்கும்போது வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். இப்போ there are plenty of options. Follow your passion. Do whatever really motivates you. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஜாபில் இருந்தேன். ஸ்பிக்கில் ஐ வாஸ் சீனியர் மேனேஜர், ஏர்னிங் வெரி குட் சேலரி. பட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த இண்டஸ்ட்ரி ஜாப் பிடிக்கல, டீச்சிங் ஜாப் தான் பிடிச்சது. ஐ லெஃப்ட் தட் அண்ட் ஜாயின்ட் IIM பெங்களூர் ஆஸ் எ ப்ரொஃபஸர் அட் 1/3 த சேலரி. காரெல்லாம் விற்றுட்டு ஸ்கூட்டர் வாங்கி ஸ்கூட்டர் பழகிட்டு ஐ ஜஸ்ட் பிகேம் ஜஸ்ட் அ ப்ரொஃபஸர். அந்த மாதிரி வாழ்க்கையை செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி இங்கே கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஐ வாஸ் டைரக்டர், ஏர்னிங் ஹியூஜ் மணி. அந்த டைமில் IIM பெங்களூர், IIM ராஞ்சிக்கு ஐ வெண்ட் அஸ் அ டைரக்டர். ஐ லைக் தட். ஐ டிட் வெரி குட் ஜாப். ஸோ எகெயின் அங்கே பார்த்தீங்கன்னா half the salary. அவ்வளோ கம்மியான சேலரியில் ஐ வெண்ட் அண்ட் ஒர்க் தேர். பட் இட் இஸ் ஆல் பெய்டு ரிச்லி ஃபார் மீ. ஸோ டுடே வாட் ஐ எம் இஸ் பிகாஸ் I kept actually chasing my passion, right? So இதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இஃப் யூ லைக் சம்திங், கோ டீப் இன் டு தட். திஸ் இஸ் த பேசிக் திங். எந்த வேலையை செஞ்சாலும் சரி, டூ இட் வெரி வெரி வெல் அண்ட் கிவ் யுவர் கம்ப்ளீட் அட்டென்ஷன், ரைட்? அண்ட் இப்போ 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன், ரைட். செகண்ட் பாயிண்ட்டு inconsistency is not bad, right? Third point என்ன சொன்னேன்? Follow your passion, right? கடைசியாக வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, do not compare. இப்போ நான்லாம் பிறக்கும்போதே பெரிய அழகனாவோ ஹீரோவாவோ பிறக்கல. இப்போ ஒன்றும் ஹீரோ ஆகிடல. பட் த பாயிண்ட் இஸ், மை மதர் யூஸ் டு சே, நீ தாண்டா அந்த உலகத்துலேயே அழகு. நானும் நம்பிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் பெருசான பிறகு தான் தெரிஞ்சுது, ஆஹா இந்த பொண்ணு நம்மளை காரி துப்பிட்டு போகும்போது அங்கே வந்து யூ ஆர் ரிஜெக்டட் பை சம்படி. அப்போ ஏதோ சம் ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்கு போல அப்படின்னு. ஆனால் ஐ நெவர் கேவ் அப். காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி முன்னால் நின்றுட்டு நானே சொல்லிக்குவேன், நான் தாண்டா அழகேன், ஐ எம் த கிரேட்டஸ்ட். இன்னும் கருப்பாக இருந்தால் என்ன, குட்டையாக இருந்தால் என்ன. சரி, எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, நம்மளை விட்டுட்டு ஐயோ
கொஞ்சம் குண்டாக இருக்கிறவன் என்ன சொல்லுவான், அவன மாதிரி ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்கணும், ஒல்லியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லா இருக்கணும். இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். ஃபஸ்ட்டு திங், லேர்ன் டு லைக் யுவர் செல்ஃப், லேர்ன் டு லவ் யுவர் செல்ஃப் அண்ட் க்ரோ பியாண்ட் கம்பேரிசன். The day you realize this, suddenly your growth will start. நான் ஒரு கடவுளுடைய அற்புத படைப்பு, ஐ எம் a unique person. அந்த மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா then life will be fantastic. Grow beyond competition அப்படின்னு சொல்லுவேன். காம்படிஷனில் விட்டுருங்க, நான் தாண்டா யூனிக், ஐ வில் கீப் ஆன் க்ரோயிங், ஐ வில் கோ. எதையும் கம்பேர் பண்ண மாட்டேன். அவனுக்கு அழகான ஒய்ஃப் இருக்கா, இவனுக்கு நல்ல காதலி இருக்கா, இவனுக்கு பெரிய டெஸ்க் இருக்குது, அவங்ககிட்ட பெரிய கார், ஓங்கடா ஐ எம் வாட் ஐ எம் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் வில் பி ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன், ரைட். செகண்ட் என்னது? இன்கன்சிஸ்டன்சி இஸ் நாட் பேட். மூணாவது என்னது? யா, ஃபாலோ யுவர் பேஷன். லாஸ்ட்டில் என்ன சொல்லு? டோன்ட் கம்பேர், குரோ பியாண்ட் காம்படிஷன். ஓகே, இப்போ இதை உடனே பெரிய பைபிள் வேர்ஸோ இல்லை பெரிய இதோடு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எனக்குமே யாரும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, நானாக தான் கண்டுபிடிக்கணும். யூ ஹேவ் டு டிஸ்கவர் ஃபார் யுவர் செல்ஃப், ஃபைண்ட் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ அண்ட் தென் ஃபாலோ யுவர் பேஷன். தென் யூ வில் பிகம் யூனிக். ஒன் டே you will come back and say that, you know, Christ the King Engineering built me. Today what I am is because of Christ the King Engineering. அந்த மாதிரி இருப்பீங்க, right? So basically be grateful to the institution, keep coming back, stay in touch with the institution. Whatever way you can help, maybe in terms of guest lectures or giving some internship for your juniors, right? Whatever, or job opportunities for your juniors, do something for the institution. I'm sure God will bless you. You will go great places. All the best and good luck to each one of you. Thank you very much.